நம்ம ஃபேஸ் வந்து பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கணும். அதே நேரத்தில கலராக இருக்கணும் ரொம்பவே ஆசைப்படுவோம். இது எல்லாத்துக்கும் உள்ள இயல்பான ஒன்று தாங்க. ஆமாங்க, எனக்கும் அந்த ஆசை உண்டு. அதுக்கு செயற்கையை பயன்படுத்தாம இயற்கையான பொருளை வந்து பயன்படுத்தணுங்க. இதன் மூலமாக நம்ம ஃபேஸ் வந்து நல்லா இருக்கும். வயதான தோற்றத்தை வந்து தடுக்கும். எப்பயுமே வந்து இளமையாக வச்சிருக்க உதவும். இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க கோல்டன் ஃபேஷியல் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். அதுக்கு பார்லி அரிசி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பச்சை பயிறு தொலியோடு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து வெள்ளை கொண்ட கடலை. இது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே மறந்து போய் கலந்து வச்சிட்டேங்க. இப்போ வீடியோக்காக திரும்பி நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் பருப்பு கலந்துருக்கு. இது கூட நம்ம வந்து நிழல்ல உளுத்திய ஆவாரம்பூ சேர்த்துக்கலாம். இந்த ஆவாரம்பூ வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கலர் கொடுக்கும். இப்போது நம்ம வந்து நாட்டு ரோஸ், பன்னீர் ரோஸ் இதை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நிழல்ல காய வச்சு எடுத்திருக்கேன். அது கூட நம்ம கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி பாதாம் சேர்த்துக்கலாம். இதில் 9 வகை பொருளை சேர்த்துருக்கோம். இதில் சேர்க்கக்கூடிய எல்லா பொருளும் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கக்கூடிய பொருட்களை தான் நம்ம சேர்த்துருக்கோம். இது நல்லா மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் ஏற்கனவே அரைச்சி வச்ச பவுடர் தான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். இது ஏற்கனவே நம்ம சோப்பு ரெடி பண்ணுறதுக்காக அரைச்ச பவுடருங்க. அந்த பவுடர் தான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். இதை நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ணலான்னு அப்படின்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட காய்ச்சாத பச்சை பால், பசுமாட்டு பால் இருந்து எடுத்துக்கோங்க. அதை ஒரு காட்டன் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஃபேஸை வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பால் வச்சு க்ளீன் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்கு, டெட் செல் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். இப்போ அந்த பாலில் ஒரு ஸ்பூன் மாவு எடுத்து நல்லா கலந்துக்கலாம். கலந்து நம்ம ஃபேஸில் கழுத்து எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம வந்து கூல் வாட்டரில் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணால் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் கிடைக்கும். உங்களுக்கு பசுமாட்டு பால் கிடைக்கலன்னா பன்னீர் ரோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்குது. இப்போ இந்த பொருளெல்லாம் பயன்படுத்தி நம்ம பவுடராக அரைச்சி வச்சுருக்கோம். அந்த அரைச்ச பவுடர் வந்து சோப்பாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பவுடர் என்னால் டெய்லி அப்ளை பண்ண முடியல, எனக்கு டைம் இல்லை அப்படின்றவங்களுக்கு நம்ம சோப்பாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஆர்டர் எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது பியூர் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி ப்ளஸ் பட்டரை பயன்படுத்தி தாங்க நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எந்தவித ஃபுட் கலரோ அல்லது இன்ஸ்டன்ட் பவுடரோ எதுவுமே சேர்க்குறதில்ல. ரொம்ப பியூராக ஒரிஜினலாக பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.